கிறிஸ்து இயேசுவை நாமத்தினால் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நம் காணும்படியான கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சங்கீத புத்தகத்திலே 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே தாவீது பக்தன் சொல்லுகிற வார்த்தை, ஓ லார்ட் யூ ஆர் மை க்ளோரி, கர்த்தாவே நீர் என் மகிமையாய் இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து நேற்று தினம் நாம் தியானித்தோம். அவர் உயிர்த்தெழுதலை நாளை தினம் நாம் கொண்டாட போகிறோம். ஆனால் இன்றைய நாள் ஆண்டவர் நமக்காக அக்கறைப்படுகிற ஆண்டவராய், நம்மை வாழ்விக்கும்படியாய், நம்மை பலப்படுத்தும்படியாய் அவர் மகிமையை நமக்கு தருகிற ஆண்டவராய் இந்த நாளில இருக்கிறார். அவருடைய மகிமை மிகப்பெரியது. அவருடைய மகிமை எப்படி நாம் உணர்ந்து கொள்ள முடியும்? கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது நிமித்தமாக உணர்ந்து கொள்ள முடியும். அன்பான குடும்பத்தின் மக்களை, எல்லா ஜனங்களும் யோசித்தாங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது என்று சொல்லி. ஆனால் மரணத்தை ஜெயித்து மரணத்தை வென்று ஒரு விசேஷத்த வல்லமையோடு புறப்பட்டு உயிரோடு இருக்கிற ஆண்டவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் அவருடைய மகிமை மிகப்பெரியது. அவர் மகிமை சிறந்த ஒரு தேவன். அவர் மகிமைக்குள் வாசம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர். அவரே நமக்கு மகிமையாய் இருக்கிறார். நம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று செய்தியே நமக்கு மகிமையை தரக்கூடிய வார்த்தையாய் இருக்கிறது. அன்பான குடும்பத்தின் மக்களே, நம் மரித்து போன செயலற்ற எந்த ஒரு பிரதிபலன் இல்லாத ஒரு கடவுளை நாம் ஆராதிக்கிற மக்கள் அல்ல. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மகிமையுள்ள ஒரு ஆண்டவர். அவர் மகிமையை நமக்கு தருகிற ஒரு ஆண்டவர். அவர் மகிமைக்குள் நம்மை நடத்தி கொண்டு வருகிற ஆண்டவர். அவர் மகிமைக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி கொண்டு வருகிற ஆண்டவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தனித்து வாழுகிற மக்கள் அல்ல, நாம் கைவிடப்பட்ட மக்கள் அல்ல. இன்றும் அவருடைய மகிமை பிரசனம் நம்மோடு கூட இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவேதான் அவருடைய மகிமை மிகப்பெரியது என்று அறிந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்திலே அவருடைய மகிமையை உணர்வோம். அவர் என்னோடு கூட இருக்கிறார். மரித்த ஆண்டவர் அல்ல, ஜீவனோடு இருக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் கடைசி வரை என்னை நடத்துவார், கடைசி வரை என்னை சுமப்பார், கடைசி வரை என்னை அவர் பலப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையில நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கவலைப்படாதிருங்கள், நீங்கள் கர்த்தரை நம்பும் போது நான் உங்களோடு கூட இருந்து உங்களை மகிமையின் பாதிரை வழிநடத்துவேன் என்று சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். அவருடைய மகிமையை நாம் காணுவோம், அவரோடு கூட ஐக்கியப்படுவோம். அவர் தருகிற கிருபை, அவருடைய மகிமை, அவருடைய பிரசனம், அவருடைய மகத்துவங்கள், அவர் நமக்கு கேடகமாக இருக்கிற வாழ்க்கை எல்லாமே உணர்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய ஆச்சரியமான வழிநடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், உம்முடைய மகிமை எங்களை சுமந்து கொண்டு இருக்கிறது என்ற நம்பிக்கைதான் எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கிறதுப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் மகிமையாய் வெளிப்படுவதற்காக நன்றி அப்பா. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிற ஆண்டவரப்பா. இன்று மகிமைக்குள்ளாக எங்களை நடத்துகிற ஆண்டவரப்பா. மகிமையின் பாதையில எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற ஆண்டவரப்பா. உம்முடைய மகிமையை நாங்கள் உணர கிருபை செய்யும். இந்த நாள் சமாதானத்தின் நாளாக மாற்றித்தார். இயேசுவின் மூலம் ஜெபம் கிழமைகள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.